கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு ரெஸ்டரேஷன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். Alleluia, Alleluia. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொஸ்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொஸ்திரமே. ஓபாரா 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 ரிபாரா ரிபாரா ரிகாரா. வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். ஆமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், உந்தன் திருநாமம் அதிசயமானதே, உந்தன் திருநாமம் அதிசயமானதே. ஒரரா 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 ரிகரா ரிகரா ரிகரா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே, என சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், எஸ்ரா வில்லியம்ஸ் பிரைஸ் லார்ட். நம்ம தொடர்ந்து ஒரு செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம். நான் அதில் எழுதியிருக்கிறேன் ரெஸ்டோரேஷன், ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன். தேவைன்னா திரும்ப நான் சொல்ல எழுதிக்கோங்க. RESTORATION, ரெஸ்டரேஷன். ரெஸ்டரேஷன் இழந்து போன ஒன்றை மீட்டுக்கொள்வது ரெஸ்டரேஷன். பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஆகுமா? ஆகும். ஆனா உடனே அவங்களுக்கு தான் தெரியும் எந்த வலி இருக்கு, வேதனை, எந்த இடத்துல எலும்பு உடஞ்சாலும் அப்படித்தான் இருக்கும். அப்ப டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பிளேட்டை போட்டு ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவார். அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. சர்ஜரி பண்ணி பிளேட்டை போட்டு ஸ்க்ரூவை போட்டு டைப் பண்ணிட்டுனா முதல் ஒரு நாள் வலிக்கும், 2 நாள் வலிக்கும், அப்புறம் வலி விட்டுரும். ஏன்னா அந்த பொசிஷன் திரும்ப வந்துடும். எலும்பு உடஞ்சி வேற வேற பொசிஷன் இருக்கும். பிளேட்டை போட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக நச்சுன்னு உட்காந்து. இதான் ரெஸ்டரேஷன். புரிஞ்சுக்கிச்சாங்க? சரி, இப்ப எது இழந்தாங்க அப்படின்னா ஆண்டவரை துதிக்கிற காரியத்தை இழந்துட்டார்கள். இந்த செய்திக்கு ஆதாரமான ஒரு வாசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் எழுதுக்கோங்க. 117வது அதிகாரம். முதல் வசனம். தாவீது சொல்கிற, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மில் வைத்த கிருபையை பெரிது. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது ஒரு ஸ்பெஷாலிட்டி அவருக்கு என்னன்னா துதிக்கிறது அவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. எப்பவுமே கையில ஒரு தம்பூரா வச்சிருப்பாரு, அதை வச்சு கிட்டாரை வச்சு வாசிச்சு ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவரை உயர்த்தி 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 மகிழ்ந்தார்.
தாவீது எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலயம் கட்டுறாங்க. இப்ப உடன்படிக்கை பெட்டி உள்ள இருக்கு. அங்க என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குத்து விளக்கு இருக்கணும், சமூகத்தை அப்ப மேஜை இருக்கணும், இதுதான் அங்க இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துல, மகாபரிசுத்தத்துல கிடையாது. ஆனா தாவீதுக்கு பார்த்தாரு, நான் ஒரு புதுமை செய்ய போகிறேன் அப்படின்னா. அது என்ன புதுமை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 நாளாகமம் 6வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்தி ஸ்தாபித்து. சங்கீத சேவை கொயர். இன்னைக்கு எங்க ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கொயர் இருக்கும். அவங்க எல்லாம் ஒரு பர்டிகுலர் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா அழகா பாடுவாங்க. இல்லை நான் சொல்ல, நல்லா ட்ரைனிங் எடுக்கிறாங்க, பாடுவாங்க. இது யார் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு தாவீதை தான் கொண்டு வந்தார். அது சாலோமன் இதை கண்டினியூ பண்றாரு. சாலோமன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீர்மட்டும் ஆசாரிப்பு கூடார வாசல் முன்பு இந்த தங்கள் அந்த ரொட்டீனை செய்துட்டே இருக்காங்க. அந்த லிஸ்ட் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவீதுக்கு பயங்கர ஆசை ஆண்டவர் துதிக்கிட்டு. ஆனா அது விழுந்துச்சு. இன்னைக்கு நம்ம செய்திக்கு 2 வசனத்தை காட்ட போகிறேன். இதுதான் கீ வசனம். இந்த வசனத்தை வச்சு நம்ம செய்தியை பார்க்க போயிடும். எடுத்துக்கொள்ளாமா? ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 9:12 பக்கம் 1071 வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. இந்த திரும்ப தான் ரெஸ்டோரேஷன். திரும்ப விழுந்துருச்சு, ஆனா நான் திரும்ப அதை எழுப்புறேன். அதன் திருப்புகளை அடைத்து, எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கோ அதான் கரெக்ட் பண்ணுறேன். அது பாலாய் போன நாட்களிலே சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 17வது வசனம் 15, 17. நான் இதற்கு பின்பு திரும்ப வந்து, அவர் வருகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பாலாய் போனதை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். இவளை செய்கிற கர்த்தர் சொல்லி இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டோடைய கூடாரம் விழுந்துருச்சு. தாவீது எதிர ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க, துதிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அவரை மாதிரி துதிக்கிறத பார்க்க முடியாது. தேவ ஆலயத்துக்குள்ளேயே ஒரு கொயரை பண்ண வச்சிட்டார். அதற்கு பின் வந்த சாலோமன் ஆலயத்தை கட்டினாரு, அப்பா சொன்னவெல்லாம் செஞ்சாரு. ஆனா அவர் ஆண்டவரை துதிக்கிறது பதில் அவருடைய கண்கள் எல்லாம் பெண்கள் பக்கம் போயிடுச்சு. நான் ஒரு தடவை ஓபியில் உட்காந்துருக்கேன். ஒரு வயதான ஒரு முஸ்லீம் ஒரு செருப்பு கடை வச்சிருப்பார். அவர் என்கிட்ட சொல்றாரு, சார் 3 காரியத்துல தான் சொல்ற மனுஷன் விழுவான். மண், பொன், பெண். சொல்லுங்க பாப்போம். மண் தரைக்காணி, 2வது பொன் கோல்டு காணி, 3வது பெண். நீங்க இந்த 3ஐயும் நீங்க ஓவர்க பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது சார் அப்படின்னா. இவரு நம்ம சாலமன் இதை சொல்லியிருந்தாருன்னா சாலமன் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனா அநேக பெண்களை அவரு சேர்த்து 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 அநேக சொத்துக்களை சேர்த்து அரண்மனையில் கட்டி ஆண்டவர் துதிக்கிற மாதிரி மற்றெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். இங்கதான் விழுந்த தாவீதின் கூடாரம். அதுக்கப்புறம் 12 கோத்திரமா இருந்த இஸ்ரேல் தேசம் 2 பிரிஞ்சிச்சு. யூதா துதிக்கிற மக்கள் அதுக்குள்ள ஆண்டவர் வச்சாரு. ஆனா அவர்களும் விக்கிரத்துல போயிட்டாங்க. அதுதான் நம்ம காலையில ஏசாயில தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனத்தை பார்க்கிறோம், அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்குள்ள போயிடும். பாருங்க, அந்நாளிலே அப்படின்னு பார்க்கிறோம். அந்த நாளிலே நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற 9வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கிறோம். 9, 11. ஏதோமிலே மீதியா இருந்தவர்களையும் என் நாமம் விளங்கின சகல ஜாதி வசம். என் நாமம், இந்த நாமங்கிறதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆண்டவர் துதிக்கிறது இருக்குது. ஆனா அது விழுந்து போகுது. ஆண்டவர் அதை திரும்ப ரெஸ்டோரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிறார்.
இந்த 13வது வசனத்திலிருந்து என்ன பார்க்கணும்னா 1000 வருட அரசாட்சியை பார்க்கணும். தாவீது கூடாரம் விழுகுது, புதிய ஏற்பாடு வருது. அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப அதை கொண்டு வருகிறாரு. அடுத்த 1000 வருட இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழம் ஆலைகளை விதைக்கும், இதெல்லாம் 1000 வருட அரசாட்சி. இப்ப இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ள நம்ம பார்க்கறோம். இதுல யாரை நம்ம பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆமோஸ் 9:8. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ஜாதிகள் மேல் விரோதம் வைக்கப்பட்டது, அது பூமியில் இராதபடி அழித்துப்படுவேன். ஆகிலும் ஒரு கிருபையின் ஒரு வார்த்தை பாருங்க, யாக்கோபின் வம்சத்தை முழுவதும். யாக்கோபின் வம்சம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பாவிகளை நேசிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். இந்த யாக்கோபு நம்ம எல்லாமே அந்த கேட்டகரியில் வரோம். இதுதான் ஆண்டோடைய கண்கள் யார் மேல இருக்குன்னா, யார் பாவி. இந்த பாவிகள் மேல ஆண்டவர் கண்களை வைத்து அவர்களை திரும்ப எழுப்பி அவர்களை எப்படி மாத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துதிக்கிற கூட்டமாக மாற்றுகிறோம். சரி, ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த சம்பவம் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியும். ஒரு வாலிப பெண், அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இது ஃபாரின்ல. அங்க கவர்மெண்ட்ல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை வச்சு அம்மா அப்பா மருந்து வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைக்கு சரி பண்ணணும். இதுதான் பிரின்சிபல். அப்பா பயங்கர குடிகாரனா இப்படி ஒரு குடிகாரனா பார்க்கவே முடியாது. ஒரு நாள் அவட்ட காசு இல்லை, அதனால அந்த மகளுக்கு மருந்து செலவுக்காக வச்ச ரூபாய நைஸா எடுத்துட்டு போய் குடிச்சிட்டார். மருந்து வாங்க பணம் இல்லை, அந்த பிள்ளை மறிச்சிருச்சு. மறித்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை அடக்கம் பண்றதுக்கு யாரோ ஒரு சொந்தக்காரங்க ஒரு அழகான ஒரு ஷூ ஒன்று வாங்கி அந்த பிள்ளை காலில் மாட்டிருக்காங்க, அந்த இறந்த பிள்ளை காலில். எல்லாரும் எங்கெங்க போயிருக்கும்போது இவர் பார்த்தாரு, என்னது இந்த ஷூ எதுக்கு தேவையில்லாம அடக்கம் பண்ணணும், இன்னைக்கு எனக்கு சாராயம் வாங்கணும் அந்த நைஸா அந்த ஷூவை கொண்டு போய் வித்து அதையும் குடிச்சிட்டாரு. அப்போ அவர் இருதயம் டோட்டலா உடஞ்சி போச்சு. நான் ஒரு அப்பனா இப்படி ஒரு குடிக்க அடிமையாகிய மகளை இழந்து அவ போட்டு ஷூவையும் காய்ச்சி அதையும் குடிச்சிட்டேன்னுட்டு அப்படியே வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். தூரத்துல ஒரு தேவாலயம் இருக்கு, அதுக்கு தேவாலயத்துல வந்து ஒரு பாடல் சத்தம் கேட்குது, ஆராதனை நடக்குது. இவருடைய இருதயம் சொல்லுது, இவ்வளவு நாள் சாராய கடைக்கு போனேன், ஆலயத்துக்கு போய் உட்காரலாம், அங்க என்ன சொல்றாங்களே கேள அப்படின்னு சொல்லி இவர் அங்க உட்காந்து அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பக்கத்துல கொஞ்சம் பேப்பரும் ஒரு பேனா இருந்துச்சு. அவரு கடன் அதை ஒரு பாடல் எழுத ஆரம்பிக்கிறார். அந்த செய்திக்கு அந்த வசனத்துக்கு வச்சு ஒரு எழுதிட்டு தூக்கி போட்டுறாரு. ஒருத்தர் அதை எடுத்துட்டு வந்து, ஐயா இந்த பாடல் மிக அருமையா இருக்கு, இதுக்கு ஒரு டியூன் சொல்லுங்கன்ட்டு. எங்கயா பாடல் நான் எழுதுனேன் அப்படிங்கிறாரு. பாருங்க என்ன அப்புறமா அதுக்கு ஒரு டியூனை கொடுக்குறாரு. அந்த பாடல் ஃபேமஸ் ஆகுது. இவர்கிட்ட அநேகர் வந்து வர்றாங்க, வந்து ஐயா எங்களுக்கு ஒரு பாடல் எழுதி தர்றேன், எங்களுக்கு ஒரு பாடல் எழுதி தரணும்னு சொல்லி. அப்போ அவர் வந்து பாடல்கள் எழுதி 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 இப்போ அவர் சாராய கடைக்கு போறதுக்கு டைம் கிடையாது. வர்றவங்க அப்படியே வர மதிப்பா வச்சிருக்காங்க. இதனால்தான் ரோமர்ல பார்க்கிறோம், கிருபை பெருகிற இடத்துல பாவம் பெருகும், பாவம் பெருகிற இடத்துல அந்த கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுக்கு ஏன் கிருபையை கொடுக்கிறார் அப்படின்னா, விழுந்து போன தாவீது கூட திரும்ப எழுப்பும். இதுதான் ஆண்டோடைய நோக்கம். சரி, இப்ப ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்தில் உங்களுக்கு வாசி. ஆமோஸ் 9:1. ஆண்டவர் பலிபீடத்தின் மேல் நிற்கிறதை கண்டேன். பலிபீடத்தின் மேல் இருக்கிறது. யாக்கோபுக்கு தரிசனம் கொடுக்கும்போது யாக்கோபின் ஏனிக்கு மேல ஆண்டவர் நிற்கிறார். ஆனா இப்ப நிற்கிறது எங்கன்னா பலிபீடம். இது என்ன பலிபீடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவைங்கிற ஒரு பலிபீடம். வாசிப்போமா, எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது. எபிரேயர் 13:10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அந்த பலிபீடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மரிக்கிறார். யாருக்கு பதில்? நமக்கு பதில், நான் மறிக்க வேண்டியது. அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வசனம் எபிரேயர் 13:15, 13:15. ஆதலால் அவருடைய நாமத்தை துதிக்கும்
உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவன் செலுத்துக்கிறோம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்புறதற்கு அங்க பலிபீடத்தின் மேல ஆண்டவராகிய பிதா நிற்கிறார். அந்த பலிபீடத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இரண்டாவது பார்க்க போகிறோம். இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமோஸ் 9:2. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி படுத்துக் கொண்டாலும் என் கை அவர்களை பிடிக்கும். அவர்கள் வானத்தில் ஏறினாலும் அவரிடத்தில் நான் இறங்க பண்ணேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிச்சம், நாலேஜ். இந்த நாலேஜ் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 139வது அதிகாரத்துல இதே வெளிப்பாடு இருக்கு பாருங்க. உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உன் சமூகத்தை விட்டு எங்கே போவேன். நான் வானத்தில் ஏறுங்கனாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் நீ அங்கே இருக்கிறேன். இது ஒரு அறிவு. ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்கிட்ட என்ன துதி வரும்னு சொல்லி அவர் என்ன செய்றாரு, கவனமாக பார்த்துக்கணும். இது ஒரு நாலேஜ். அதான் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 139:1, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் உட்காருதல் என் எழுந்திருக்கிறது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறது, நான் நடந்தாலும் அவருக்கு தெரியும். இதுதான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு தேவை. இப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் துதித்து கொண்டே இருப்போம். விழுந்து போன தாவீதும் கூட இல்லை, உங்களுக்கு நான் சொன்னேன் பாதாள பரியந்தம் அப்படின்னு நமக்கு பார்த்தோம். சரி, அடுத்த வார்த்தைக்குள்ள வருகிறோம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 3வது குறிப்பு 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, தேசத்தை தொட அது உருகி போகும், அப்பொழுது அதன் குடிகள்லாம் புலம்புவார்கள், எங்கோ நதியாக புரண்டு வரும், எகிப்தின் ஆறு. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய தொடுதல். இந்த தொடுதல் யார் மேல வரணும், நம்ம மேல வரணும். இதுதான் 2 ஆண்டவர் என்னைய தொட்டனால என்னுடைய வாழ்க்கை டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவத்திலேயே ஊறி போயிருந்தேன் நான், இன்னைக்கு ஆண்டவரோட கூட வாழ முடியுது. அதான் ஆண்டுடைய தொடுதல். தேவனுடைய தொடுதல் நமக்கு வருகிறது. இங்க வருது, அழிக்க வருகிறது. ஆண்டவர் கோபத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்களை கொன்று போட பட்டயத்தோடு கட்டையும், என் கண்கள் அவர் மேல் நன்மைக்காக தீமைக்காக வருகிறது. இது போல ஆண்டவர் ஒரு கோபத்தை நம்மளுக்கு காட்டுறேன். இந்த கோபம் யார் மேல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 32வது அதிகாரம் 9வது. இதே இஸ்ரேல் மக்கள் தான். 32:9 ஆண்டவர் இவங்களை பார்த்து எப்படி சொல்லுகிறான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே. யாத்ராகமம் 32:9 ஆகையால் என் கோபம் இவர்களை மூலவும் நான் உங்களை அழித்து விட போலவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்கு. ஆனுடைய கோபம் உடனே மோசையை சொல்றாரு, ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே நீங்க உங்க எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க, அழிச்சு போட்டீங்கன்னா புறஜாதியெல்லாம் சிரிப்பாங்க, ஆண்டவரே வேண்டாம்னு சொல்லி அப்படி பரிந்து பேச 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 ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 அப்பொழுது கர்த்தர் தமது ஜனத்தை நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். ஆண்டவர் மாறுவாரா? மாற மாட்டார். இங்க மாறிட்டார். காரணம் மோசையுடைய ஒரு ஜபம். இந்த ஜபம் தான் மாற்றுகிறது. அதுபோல இன்றைக்கும் ஒரு மாறுதல் ஜபத்தினாலதான் வரும். சரி, 4வது குறிப்பு உங்களுக்கு காட்டுறேன். 4வது வசனம் ஆமோஸ் 9:4 என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்காக அல்ல தீமைக்காக வைப்பேன். நன்மைக்காக அல்ல தீமைக்காக வைப்பேன். ஆனா எரேமியாட்ட வரும்போது ஒரு மாறுதல் நம்ம பார்க்கிறோம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம், உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்ல, அவைகள் தீமைக்காக அல்ல சமாதானத்துக்கு. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம துதிக்க 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 அவருடைய இருதயம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வீழ்ந்து போன தாவீதின் கூடாரத்தை நம்ம மனசு வர மாற்றுவார். சரி, இப்ப இதே காரியத்தை நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள பார்க்க இருக்கோம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம்
17வது வசனம். சேம் 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 சேம். ஆனா இங்க என்ன ஒரு மாறுதல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 15:16. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜனம் என்னை தேடும்படிக்கு. நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதியார். இங்க புறஜாதியார் உள்ள வர்றாங்க. இந்த பிரதர் ஆர் ஸ்டான்லி ரொம்ப அருமையாக சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர் ஆண்டவர் எதிர்பார்த்தால் இவங்க சுவிசேஷத்தை சொல்லணும், உலகமெங்கும் போய் செய்யணும். ஆனா இவங்களுக்கு ஒரு பயங்கர சுயநலவாதி. யெகோவா தேவன் எங்க தேவன், நாங்க தான் ஆண்டவர் துதிக்கணும், வேற யாரும் அவரை துதிக்க கூடாது அப்படின்னு ஒரு நேரோ மைண்டடா இருந்தாங்க. இந்த நேரோ மைண்டை அவங்களுக்கு காட்டுறேன். எப்படி அவங்க நேரோ மைண்டா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் இந்த ஜனங்களை எப்படி ஆண்டவர் இணைக்கிறார் அவங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இணைக்கிறார். எப்படி இணைக்கிறார் பார்ப்போம். புறஜாதியாரும் இஸ்ரேலரும் ஒன்னா இணைக்கிறார். வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா 5வது வசனம். யூதா, ஆசகேர், சிமியோன், செபுலான், பென்யமின். 8வது வசனம் வரை இஸ்ரேலுடைய கோத்திரத்துல ஒவ்வொரு மக்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா 9வது வசனம் பாருங்க. இதற்கு பின்பு நான் பார்த்தேன், இதோ சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் ஜனங்களும் தள்ளாக வந்துட்டாங்க. இதைத்தான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்புகிறார். யாரை ஆட் பண்றார்? புறஜாதியை நம்மள எல்லாரும் கைகளில் குருத்தோலை வைத்துக்கிட்டு ஆண்டவரை சத்தமா துதிக்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்புறது. யாரை ஆட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியாகிய நம்மள என்ன செய்றாரு? ஆட் பண்றாரு. ஆனா அவங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிக்காது. என்ன செய்யாது? பிடிக்காது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் பேதுருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார். ஒரு துப்பட்டாக்குள்ள எல்லா பிராணிகளும் வருது. பேதுருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், அடித்து புசி. இவர ஆண்டவரே, நான் ரொம்ப பக்கா யூதன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா அவருக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு. வெளிப்பாடு கொடுத்தாருங்கிறது எப்படி நீங்க நம்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 28வது வசனம். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியர்களோடு கலந்து அவரோட போக்குவரத்து இருப்பது யூதனுக்கு விளக்கப்படுறது நீங்கள் அறிந்தீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு என்று சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார். உண்மையிலே சாப்பிட்றது கிடையாது, எல்லாத்தையும் நான் உங்களை இணைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப இவரை கூட்டிட்டு போறாங்க பிரசங்கம் பண்றதுக்கு. 43வது வசனத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 10:43 இங்க பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவருக்கு கைகளை வச்சு இவர்கள் மேல ஆவியான இடங்க வைக்கிறதுக்கு பிடிக்காது. அதனாலதான் ஆவியானவர் பார்த்தாரு. 44 வசனம். இந்த வசனங்கள் பேதுரு பேசிக் கொண்டிருக்கலே வசனத்தை கேட்ட யாரும் பரிசுத்தாவினை இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறார்கள். இப்ப எல்லாரும் பிரேமிக்கிறாங்க. அப்பொழுது பேதுரு, நம்மை போல் பரிசுத்தாவை பெற்ற இவர்கள் பாருங்க. நாம், அந்த நாம்ங்கிறது யாருன்னா பேதுரு யூதன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது ஞானசனம் கொடுக்காம தப்பிக்க முடியாது. அவருக்கு பிடிக்காது. ஆனா ஆண்டவர் தன்னுடைய பிளானை நடத்தி முடிச்சிட்டார். இதத்தான் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்துங்கிறது என்னன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றாரு. வந்து சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பேன். நான் போகலைன்னா அவர் வர மாட்டார். போய் ஆவியானவர் அனுப்பிட்டாரு. ஆவியானவர் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டார். இது புறஜாதியாரிக நமக்கு பார்க்க 17வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இதற்கு பின்பு திரும்பி வந்து வீழ்ந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பி. ரெஸ்டரேஷன் அப்படின்னா என்னதுன்னா, பழுது போன துதிக்க முடியாத பாவம் உள்ளே வந்துருச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த துதி எங்க இருந்தோம்னா இங்க இருந்து வரும், வாயிலிருந்து வரக்கூடாது. ஒரு சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நான் சொல்றேன், இந்த துதி எங்க இருந்து வரணும்? இங்க இருந்து வரணும். ஒரு அருமையான நம்ம ஃபாதர் பெர்க்மன்ஸ் மாதிரி ஃபாரின்ல ஒரு பாடல் எழுதுகிற ஒருத்தர்,
ரொம்ப ஃபேமஸானவர். அவர் பாடல்கள் உலகமெங்கு ஃபேமஸானது. அவர் அநேகர் பாடுவாங்க. இவர் ஒரு இடத்த வழியா போறாரு, பாதை தவறிடுது. அதனால அவர் காட்டு பாதை வழியா போறாரு. அங்க ஒரு லைட் இருக்கு. அங்க பாவம்ட்டு போனானா அங்க ஒரு 10 குஷ்டரோகிகள் இவருடைய பாடலை சத்தமா துதிச்சு பாடிட்டு இருக்காங்க. அவர் ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு அவர் பேரை சொன்னோன்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஐயா ஐயா ஐயா, நாங்கள் உங்கள் பாடல்களில் பாடும்பொழுது உங்களுக்கு தெரியுமா, தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்க. இறங்கி எங்களோட அந்த துதியில் இணைந்து கொள்வாங்க. அவ்வளோ உதிர்த்துக்கும் உங்கள் பாடலுக்கு வல்லமை இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் குஷ்டரோகி, நாங்கள் பாடும்போது இருந்தாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி நீங்கள் எங்கள் கூட இருங்க, தேவதூதர்கள் இந்த பரலமே இங்கே வந்துருப்பாருங்க அப்படின்ட்டு. இவர் இதுவரை தேவதூதர்களே பார்த்தது கிடையாது. எல்லாரும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னா இவர் உட்காந்து இவர் பாடுறாரு. ஒரு தேவதூதனையும் காணும். அவரும் சோகமாயிட்டாரு, அவங்களும் சோகமாயிட்டாங்க. காலையில சொன்னாங்க, ஐயா நாங்கள் கூட வர்றோம், இந்த பாதையில் கொண்டு வந்து விட்டுறோம், அப்படி பண்ணால் நீங்கள் ஊருக்கு போயிடலான்ட்டு அனுப்பியாச்சு. அடுத்த நாள் ராத்திரி அவங்க பாடினோன்னு தேவதூதர்கள் இறங்கி வராங்க. கேட்குறாங்க, ஐயா நேற்று நாங்கள் ஐயோ வரும் பாடினவன் நீங்கள் வந்தீங்களான்ட்டு, உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உதட்டிலிருந்து பாடுறாரு, அறிவிலிருந்து பாடுறாரு, இருதயத்திலிருந்து பாடுறாரு. அதைத்தான் நம்ம பார்க்குறோங்க. சீர்படுத்தி அவளை செவ்வையாக நிறுத்தினேன் பர்ஃபெக்ட். 19 அதெல்லாம் புறஜாதியார்களில் தேவனிடத்தில் திரும்புற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவரில் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையில் இணைக்கிறாரு, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இது எப்போ ஆண்டவர் 18 வாசம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 15:18 உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரியுது. ஆதலால் புறஜாதியார், இந்த புறஜாதியாரை ஆண்டவர் கொண்டதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுன்னா இழந்து போனவர்களை தேடுறது. நம்ம ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தோம், பிசாசு முறைகளாக இருந்தோம், இழந்து போயிருந்தோம், தேடுறதுக்கு வந்தோம். 2 வசனத்தை நம்ம பார்த்தோம். 2 வசனத்திலையும் ஒரே வசனம் தான், ஆனால் ரெண்டும் வேற நோக்கம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ரெஸ்டரேஷன் ஒரு வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் 2 வசனத்தை தந்தீர் ஐயா. அதனுடைய ஆழத்தை நாங்கள் கண்டுகொண்டோம் ஐயா. நாங்கள் துதிக்கிறதுக்கு எங்களை உண்டு பண்ணதுக்காக நன்றி ராஜா. நீ துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.